அது சுகத்தை தான் தரும். என்னுடைய பாதை ராஜபாதை, நீதிமானாகிய என்னுடைய பாதை ராஜபாதை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதுக்குள்ளே நீதிமானாகிய நான் சுகமா இருப்பேன். நான் ஏன் இது அவ்வளவா சொல்றேன் தெரியுமா? நான் சொல்ல ஏன் விசுவாசம் என்னுடைய நீதி எனக்கு பலம் தரும், உங்களுடைய நீதி உங்களுக்கு பலம் தரும். நீங்க வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் சுகம். சொல்லுங்க, சுகம் சுகம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 20:7 சொல்லுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். எதுல நடக்கிறான்? உத்தமத்திலன்னா தான் ஒழுங்குல நடக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் செய்ய வேண்டிய விஷயத்த ஒழுங்கா, காலையில செய்ய வேண்டிய விஷயத்த ஒழுங்கா செய்யணும், தேவனை தேட வேண்டிய விஷயத்துல தேவனை ஒழுங்கா தேடணும், கொடுக்க வேண்டிய விஷயத்துல ஒழுங்கா கொடுக்கணும், ஆராதிக்க வேண்டிய விஷயத்துல ஆராதிக்கணும், விசுவாசிக்க வேண்டிய விஷயத்துல ஆண்டவர் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அதனால நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமானுடைய பாதை ராஜபாதையா இருப்பதற்கு காரணம், நீ உத்தமமா நடக்கணும். ஏற்குமாறா நடக்கக்கூடாது, கோணலா நடக்கக்கூடாது. ஏற்கனவே நீ கோணலா நடந்துதான் உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை எடுத்து வச்சிருப்ப. ஆனா இப்போ நீ கோணலா நடக்காம நேரா நடப்பதற்கு உன்னை நீ பலி கொடுக்கும் போது, உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் போது, அதுதான் நீதிமானுடைய பாதை, நேர்மையான பாதை. நீதிமான் எங்க இருப்பான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா? சபையின் நடுவில் தேவனை துதித்துக் கொண்டு இருப்பான். அல்லேலூயா. ஐயா, இவரை எங்க பார்க்கலாம்? இன்னைக்கு சபையில இருப்பார், அவர் ஒரு நீதிமான். அல்லேலூயா. ஐயா, இவர் இன்னைக்கு காலையில எங்க பார்க்கலாம்? அவர் ஜெபத்துல இருப்பார், நீதிமான். அல்லேலூயா. அப்ப நீ நேரா நடக்க நடக்க நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கு? ராஜ பாதை. அப்ப நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கா? நேர்மையான பாதை. அல்லேலூயா. நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள்? உத்தமத்திலே நடப்பார்கள். சொல்லுங்க, நான் உத்தமத்துல, நான் உத்தமத்துல. ஆமா, உனக்கு உத்தமம் இருக்கா? நீ ஒழுங்கா இருக்கியா? ஒரு விஷயத்துல ஒழுங்கா இருக்கியா? எல்லா விஷயத்திலும் ஒழுங்கா இருக்கியா? எல்லாத்துலயும் நீ ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீதிமொழி 21:26 நீதிமான்களோ பிசிறித்தனம் இல்லாமல் கொடுப்பார்கள். சொல்லுங்க, கை எப்படிங்க? இந்த கை, இந்த காய், எப்படி சொல்ல? இந்த கை பிசினித்தனம் இல்லாத கை. என் கையிலே கூட உனக்கு இப்படி வர கை, இப்படி கை பிசினித்தனம் இல்லாத கை. இது நீதிமானுடைய கை. இது கொடுக்கிற கை, அள்ளி கொடுக்கிற கை. இது கொடுத்துக்கிட்டே இருக்கிற கை, கொடுக்கிற கை. இது பிசினித்தனம் இல்லாத கை. இது நீதிமானுடைய கை. நீதிமான் ராஜ பாதையில இருக்கிறபடினால கொடுக்கிறவனா இருப்பான். இல்லையா? கையில கொடுக்கு. அதனாலதான் அரிசி கொடுக்கமா, நீங்க வந்து கொடுங்க, 4 எதுன்னு கொடுக்குறோம். கொடுக்கமா இல்லையா? உங்களை கொடுக்க வைக்கமா இல்லையா? அல்லேலூயா. ட்ரெஸ் கொடுக்கமா, நீங்க 4 ட்ரெஸ்ஸா கொடுக்கணும், கொடுக்கமா இல்லையா? ஏன் உங்க கை பிசினித்தனம் இல்லாத கை. என் கூட சிலர் வந்திருப்பாங்க, பர்மாரனுக்கு வருவாங்க, அவனை பார்த்து திரும்பி வைப்பான், சோரை திரும்பி வைப்பா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. அதே மாதிரி சில இடத்துல எங்கேயாச்சும் என்ன பர்மாரை விட்டாங்கன்னு நீங்களேன், முதலே சொல்லிடுவேன், நம்ம கை குறுகன கை கிடையாது, விரிஞ்ச கை, சுரண்டிதான் கொடுப்பேன். ஆனா இப்படிலாம் போட மாட்டேன், விட்டா நான் அப்படிதான் செய்வேன். அல்லேலூயா. பிசினித்தனம் இல்லாம கொடுக்கணும். வேலையிலையா சொல்லுங்க. அப்ப நீதிமானுடைய கை எப்படிப்பட்ட கை? பிசினித்தனம் இல்லாத கை. சொல்லுங்க, ஏன் கை பிசினித்தனம் இல்லாத கை? சொல்லவே நீ யோசிச்சனா அப்புறம் உன் கை எப்படி இருக்கும்? அப்ப உன் கை எப்படி இருக்கணும்? ஏன் கை பிசினித்தனம் இல்லாத கை. இப்படி நான் கையை வச்சிருக்கிற மாதிரி சொல்ல, ஏன் கை பிசினித்தனம் இல்லாத கை. நான் ஒரு நீதிமான். நான் யாரு? நான் நீதிமான். அப்ப நீதிமானுடைய கைகள் ஒரு நாளும் உருகி போகாது. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பிடிச்சு அப்படினாரு. கிட்டத்தட்ட 32,000 பேர் சாப்பிட்டான். அப்ப அவர் கை பிசினித்தனம் இல்லாத கை. அப்ப நம்ம கை வைக்கிற இடத்துல பிசினித்தனம் இல்லாம அள்ளி அள்ளி கொடுக்கிற கைதான் நீதிமான். நான் நிறைய பேரை பார்ப்பேன்.